Hello friends, welcome to Mrs. Stitch Blouses, Fashion Designing and Aari Embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும் அப்படினு உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ descriptionல நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணி கோர்ஸோட ஃபீஸ், டியூரேஷன் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்தேன். ஆரி வர்க் பண்ண ப்ளவுஸ்க்கு எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்றது? 1500 ரேஞ்சில இருந்து 2500 ரேஞ்சுக்குள்ள வர்ற ப்ளவுஸ்க்கு நம்ம என்னென்ன வர்க்லாம் பண்ணலாம் அப்படினு அந்த வீடியோல நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. என்னன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இதே மாதிரி போடுங்க மேம், எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரைஸ் ரேஞ்சிலையும் நம்ம என்னென்ன டிசைன் பண்ணலாம் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு அதே வரிசையில நம்ம 4000 ரேஞ்சில இருந்து 6000 ரேஞ்சுக்குள்ள வர பிளவுஸ்க்கு நம்ம என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. I look at people and I wonder all day, who are you and you are not the one in your way. And then I think about myself and I stayed. I'm a pretty boss, look almost your brain waves. I'm a freak in the sheets, but I got class. I'ma grab an ass if you want it. Best you ever had, give it to you right. Talk about quiet with a big mouth. Listen for the doubt, then call it. Make you out for what you say to me. Look at every single date. If you got what I need, then oh, I'll take you on like a big deal. Legs you can unfeel, key in ignition. Just keep me full like I had a meal once in a while. Feel alright. I know you like it, can't fight it. I'ma let you. இப்போ நம்ம பார்க்க போற பிளவுஸ் இதுதான். இது வந்து பிளவுஸோட பேக் நான் ஃபுல்லும் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன் பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லும் பீட்ஸ் ஒர்க் தான். பேக்ல வந்து பேக் நெக்ல ஒரு 1.5 இன்ச் கேப்க்கு ஃபுல்லும் வந்து பீட்ஸ் அப்படியே ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் கிடையாது, மோத்தி பீட்ஸ், ஃபுல்லா மோத்தி பீட்ஸ் அப்படியே வந்து இந்த நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போடுவோம்ல அந்த மெத்தட்ல ஃபுல்லும் வந்து மோத்தி பீட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். சுகர் பீட்ஸும் இந்த நார்மல் கோல்டன் சுகர் பீட்ஸ் இல்லாம ஆன்டிக் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த பிளவுஸோட பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சைனிங்கா கோல்டன் கலர்ல இருக்கிறனால நம்ம நார்மல் கோல்டன் கலர் போட்டோம்னா எல்லாமே ஒரு மாதிரி தகதகன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா இருக்கும், ஆன்டிக் சுகர் பீட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பீட்ஸ் போட்டிருக்கேன். அப்பதான் இந்த மோத்தி பீட்ஸ் போட்டிருக்கோம்ல இந்த 2 லேயரும் வந்து தனியா தெரியும் நம்மளுக்கு இந்த ஆன்டிக் பீட்ஸ் போட்டோம் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஆன்டிக் பீட்ஸ் ஒரு லேயர் போட்டுட்டு ஃபுல்லா மோத்தி பீட்ஸ் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எட்ஜ்ல ஒரு லேயர் வந்து ஆன்டிக் சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். வெளியில வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ஸ்டோன் வந்து ஐ ஷேப் ஸ்டோன், அதாவது திலக் ஸ்டோன் போடுவோம் நம்ம. திலக் ஸ்டோன் இல்லாம இது வந்து ஐ ஷேப் ஸ்டோன் போட்டு அதை சுத்தி வந்து ஃபுல்லும் ஜர்தோசி கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோனே ஒவ்வொரு பக்கம் அப்படியே வந்து கிராஸா வெளியில வர்ற மாதிரி ஃபுல்லும் வந்து ஒட்டி ஒர்க் பண்ணிருப்பேன். ஸோ லீஃப் மாதிரி வெளியில வர்ற மாதிரி இருக்கும் இந்த டிசைன். ஃபுல்லும் வந்து ஜர்தோசி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பிளவுஸோட அங்கங்க வெளியில வந்து புட்டாஸ் மாதிரி ஃபுல்லும் ஜர்தோசி கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இங்கெல்லாம் பாருங்க. ஜர்தோசியே வந்து நம்ம ஆரி நீடில்ல பண்ணாம ஜர்தோசி ஹேண்ட் நீடில்ல பண்ணுவோம்ல, சியூங் நீடில்ல, அந்த மாடல்ல புட்டாஸ் மாதிரி சென்டர்ல ஒரு மோத்தி பீட்ஸ் கொடுத்துட்டு வெளியில ஒரு ஃப்ளவர் மாதிரி டிசைன் மாதிரி வர்ற மாதிரி, அதுக்கு வெளியில ஒரு ஜர்தோசி இந்த மாதிரி வர்ற மாதிரியும் புட்டாஸ் கொடுத்துருக்கேன். பேக் டிசைன் ரொம்ப கிராண்டா பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதுல வந்து ஸ்லீவ் டிசைன் பாத்தீங்கன்னா இன்னும் வாவ் அப்படி சொல்ற அளவுக்கு இருக்கும். ஃபுல் ஹேண்ட், அதாவது எல்போ ஸ்லீவ் ஃபுல்லும் வந்து ஸ்லீவ் டிசைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கும் இந்த டிசைன், ஸ்லீவ் டிசைன். நான் இப்ப காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க,
இந்த மாதிரி டிசைன் நம்ம நார்மலா ஸ்லீவ்ல எங்க பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ் ஃபுல்லும் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு செக்குடு டிசைன் போட்டு அந்த செக்குடு ஃபில் பண்ற மாதிரி எல்லாமே டிசைன் பண்ணுவோம். மேக்சிமம் வந்து அந்த மாதிரி டிசைன் தான் போகும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான டிசைன். இந்த வங்கி டிசைன்னு சொல்லுவோம், கையில வந்து வங்கி மாதிரி போடுவாங்கல்ல, அந்த மாடல்ல வரும் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரைடல் பிளவுஸ்லயே வந்து டிசைன்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து மேக்கப் பண்ணும்போது பிரைட்ஸுக்கு வந்து வங்கிலாம் போடவே தேவையில்லை. இந்த டிசைனே வந்து நம்மளுக்கு கிராண்டா இருக்கும். இந்த டிசைன் வந்து பாருங்க, இங்க கீழ இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செயின் ஸ்டிச் ஒரு 3 லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து நான் ஆன்டிக் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். பேக் டிசைன்ல நம்ம என்ன பண்ணோமோ அதே சேம் டிசைன். அதுக்கப்புறம் இந்த இடம் ஃபுல்லும் ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து மோத்தி பீட்ஸ் போட்டு அப்படியே ஃபில் பண்ணிட்டேன். அந்த மோத்தி பீட்ஸ்லயுமே உள்ளுக்குள்ள ஒரு ஆன்டிக் பீட்ஸ் சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு இந்த மோத்தி பீட்ஸ் இருக்கிறனால அந்த அளவுக்கு கிளாரிட்டியா தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆன்டிக் சுகர் பீட்ஸ் ஒரு லேயர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேக்ல பண்ண சேம் ஒர்க் தான், ஐசேப் ஸ்டோன் போட்டு ஜர்தோசி போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மேல வந்து ஸ்கேலப் மாடல்ல ஃபுல்லும் வந்து மோத்தி பீட்ஸ் ஆன்டிக் சுகர் பீட்ஸ் போட்டு அந்த ஆன்டிக் சுகர் பீட்ஸ் பக்கத்திலேயே ஒரு லேயர் வந்து ஃபுல்லா உள்ள பாத்தீங்கன்னா தெரியும் ஜர்தோசி வந்து செயின் ஸ்டிச், ஜர்தோசி செயின் ஸ்டிச் அந்த மாதிரி போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த மோத்தி பீட்ஸுக்கு இந்த சைடும் வந்து ஜர்தோசி செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ அவுட்டர் லேயர்ல ஜர்தோசி செயின் இருக்கு, உள்ளுக்குள்ள வந்து ஒரு மோத்தி பீட்ஸும் ஒரு ஆன்டிக் சுகர் பீட்ஸும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பார்டர் மாதிரி கன்சிடர் பண்ணி ஸ்கேலப் டிசைன்ல ஃபுல்லா வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃபிளவர் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு ஃபிளவர் டிசைன். பிங்க் கலர் ஸ்டோன் போட்டு உள்ளுக்குள்ள வந்து கோல்டன் ரவுண்ட் ஸ்டோன் போட்டு ஃபுல்லும் வந்து ஜர்தோசி ஃபில் பண்ணிட்டு இந்த ஃபிளவர் டிசைனுக்கு 2 பக்கமும் இந்த கோல்டன் ஐசேப் ஸ்டோன் போட்டு அதை சுத்தி ஆன்டிக் பீட்ஸ் போட்டிருக்கேன். ஃபுல்லும் வந்து இந்த ஸ்கேலப் டிசைன் ஃபுல்லும் அந்த டிசைன் அப்படியே ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த லேயர் பாருங்க, செகண்ட் லேயர் இந்த லேயர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஜர்தோசி போட்டிருக்கேன். ஜர்தோசி தான் இது, பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கேன்னு பாப்பீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜர்தோசி, ரவுண்ட் ஜர்தோசி கிடையாது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜர்தோசி. இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், பாக்குறதுக்கு கிராண்டா இருக்கும். இந்த ஜர்தோசிக்கு 2 லேயர் வெளியில வந்து பாத்தீங்கன்னா மோத்தி பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த மோத்தி பீட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 மோத்தி பீட்ஸுக்கு ஒரு சென்டர்ல ஒரு பீட்ஸ் வர மாதிரி இங்க வெளியில வந்து ஒரு பீட்ஸ் தனித்தனியா கொடுத்துருக்கேன். 2 பக்கமும் மேலையும் கீழையும் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு லேயர் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம என்ன ஒர்க் பண்ணோமோ அதே சேம் ஒர்க் மேலையும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப இந்த செகண்ட் லேயர் என்ன ஒர்க் பண்ணோமோ அதே சேம் ஒர்க் இங்கேயும் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன் இந்த ஸ்லீவோட லென்த்துக்கு ஏத்தாப்புல. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்லீவோட லென்த்துக்கு ஏத்தாப்புல இந்த டிசைனே வந்து கர்வா கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல போட்டோம்ல, இந்த இடத்துல போட்டிருக்கோம்ல, இது மட்டும் இங்க போட்டிருக்கேன். ஸோ ஸ்லீவோட லென்த்துக்கு ஏத்த மாதிரி இதை மட்டும் இங்க போட்டு அப்படியே நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்க, ஃபுல் ஸ்லீவ் வந்து பாக்குறதுக்கு பயங்கர கிராண்டா பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த ஒர்க்லாம் வந்து நம்மளுக்கு இந்த ஜர்தோசி அந்த மாதிரிலாம் பண்றது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த ஒர்க்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா பார்த்து பண்ணணும். இதே மாதிரி நான் இன்னொரு ஸ்லீவ் பண்ணியிருக்கேன், அதையும் காமிக்கிறேன். பாருங்க, ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கு ஸ்லீவ் டிசைன். ஸோ இதே மாதிரி நான் ஃப்ரண்ட்டுக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதையும் காமிக்கிறேன். இது ஃப்ரண்ட். ஸோ பேக்ல நம்ம ஒர்க் பண்ணோம்ல அதே சேம் டிசைன் தான் ஃப்ரண்ட்ல எந்த இடத்துல வேணுமோ மார்க் பண்ணிட்டு அந்த டிசைனை மட்டும் அப்படியே பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் ஒர்க்கு இதுல உள்ள எல்லா ஒர்க்குமே நீங்க பாத்துட்டீங்க. அடுத்து நான் இந்த பிளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிட்டு மேனிக்கின்ல போட்டு அவுட்லுக் எப்படி வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப கிராண்டா சூப்பரா இருக்கு பிளவுஸ். மேனிக்கின்ல போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நெக் ரவுண்ட்ல ஃபுல்லும் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பீட்ஸ் மட்டும் இல்லாம நம்ம வந்து ஆன்டிக் சுகர் பீட்ஸும் போட்டிருக்கோம். இதுல மேக்சிமம் இந்த பிளவுஸ்ல உள்ள டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ஜர்தோசி. இந்த ஸ்லீவ்ல ஃபுல்லும் நிறைய இடத்துல வந்து ஜர்தோசி நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலா நம்ம இந்த பிளவுஸோட ரேட் வந்து 4000 to 6000 ரேஞ்சில் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது கொஞ்சம் காஸ்ட்லியான பிளவுஸ். ஏன் அப்படின்னா இதுல வந்து நம்ம ஜர்தோசி நிறைய போட்டிருக்கோம், பீட்ஸ் நிறைய போட்டிருக்கோம். ஸோ ஜர்தோசி மேக்சிமம் நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து நம்மளுக்கு டைம் ஜாஸ்தியா எடுக்கும், நம்ம ஒர்க் பண்றதுக்கு டைம் ஜாஸ்தியா எடுக்கும். அதனால இந்த மாதிரி பிளவுஸ்க்கு வந்து கொஞ்சம் நம்ம ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவ் ஃபுல்லும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லேயர்லயுமே வந்து ஜர்தோசி இருக்கு. ஜர்தோசி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜர்தோசி இருக்கு, ஆன்டிக் சுகர் பீட்ஸ் இருக்கு, மோத்தி பீட்ஸும் இருக்கு.
ஸோ இந்த எட்ஜிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் மோத்தி பீட்ஸ் இருக்கு. இதுக்குள்ள வந்து ஆன்டிக் பீட்ஸும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி பீட்ஸ் போடும்போது நம்மளுக்கு வந்து நார்மலா பீட்ஸ் ஃபில் பண்ற மாதிரி டைம் எடுக்காது. நார்மல் பீட்ஸ் ஃபில் பண்றதை விட இந்த பீட்ஸ் இந்த மாடல்ல ஃபில் பண்றதுக்கு வந்து டைம் ஜாஸ்தியா எடுக்கும். ஏன்னா நம்ம வந்து இதை ஈவனா ஒரு ஸ்ட்ரைட் லைனா நம்ம போடல, அங்கங்க வந்து இந்த வாட்டர் ஃபில்லிங் டைப்ல போட்டு நடுவில் ஒரு சுகர் பீட்ஸ் ஆன்டிக் சுகர் பீட்ஸும் கொடுத்துருக்கறனால இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டிச்சிங் வரும். ஸோ இதுக்கெல்லாம் டைம் நிறைய எடுக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு பாக்குறதுக்கு லுக்கும் கிராண்டா இருக்கும். டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்றோம், கிராண்ட்னஸும் இருக்கு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பிளவுஸ். இது வந்து நம்ம இன்னும் பாடியில போட்டு பாக்குறோம், உடம்புல போட்டு பார்க்கும்போது இன்னும் கிராண்டா இருக்கும். நம்ம மேனிக்யூன்ல பார்க்கும்போது ஓரளவுக்கு தெரியும் பிளவுஸோட லுக்கு. நம்ம உடம்புல போட்டு பாக்குறோம் அப்படின்னா இன்னும் இதை விட ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கும். இந்த பிளவுஸ் பேக் சைட்லயும் பாருங்க ஃபுல்லும் ஜர்தோசி தான் இருக்கு. இந்த ஒவ்வொரு புட்டாவும் பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே ஜர்தோசி தான். ஸோ ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ஆன்லைன் கிளாஸஸ், டைரக்ட் கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கோர்ஸோட ஃபீஸ், டியூரேஷன் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. I look at people and I wonder all day, who are you and you are not the one in your way. And then I think about myself and I stayed. I'm a pretty boss, look on my shit bright waist. I'm a freak in the sheets, but I got class. I'ma grab an ass if you want it. Best you ever had, give it to you back. Girl that they don't talk about, quiet with a big mouth, listen for the doubt, then call it. Make you out for what you say to me. Look at every single date. If you got what I need, then oh, I'll take you on like a big deal. Legs you can unseal, key in ignition. Just keep me full like at a meal. Once in a while, feel alright. I know you like it, can't fight it. I might let you ride the wave. I'm New York and you're LA. Come together, feel the shock waves.